மக்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பேரிழப்பாகும். கொஞ்சம் ஒரு மனிதர் இப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்று நாம் சொன்னால் அடுத்த தலைமுறை நம்பமா என்று தெரியாது. அப்படிப்பட்ட நேர்மையான தலைவர், எந்தவித ஏற்றத்தாழ்வும் பாகுபாடும் இல்லாத தலைவர், சுதந்திர போராட்ட வீரர், தலைமறைவு வாழ்க்கையை இந்த நாடு விடுதலைக்காக வாழ்ந்தவர். ஒரு முறை திருநெல்வேலியில் நானும் தோழர் RNK அவர்களும் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பொழுது ஒரு தோற்றத்தை காண்பித்தார். இங்கெல்லாம் நாங்கள் தலைமறைவாக வாழ்ந்தோம், தூத்துக்குடியில் தலைமறைவாக இருந்தோம். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது பெரிய மீசை வைத்திருந்ததால் என்னுடைய மீசையை ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் தீயால் சுட்டார்கள் என்று. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை தமிழ்நாடு எழுந்திருக்கிறது. தோழர் RNK அவர்களுக்கு ஒன்றிய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஒன்றிய அரசுக்கு வைக்கும் வேண்டுகோள், உயரிய விருதான உயரிய மனிதர், இந்த தேசம் கண்டிராத மனிதர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்பதை அடுத்த தலைமுறை பார்க்கின்ற வகையில் அவருடைய வாழ்க்கையை பின்தொடர்கின்ற வகையில் அவருக்கான மணிமண்டபங்கள் எல்லோரும் முதலமைச்சர் செய்வார். அடுத்த தலைமுறை இவரை படிக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை மாண்புமிகு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தலைவரை, மகத்தான மாமனிதரை இந்த நாடு இழந்திருக்கிறது. இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது விடுதலைக்காக போராடிய வீர இளைஞர்களில் ஒருவர். எண்ணற்ற அடக்குமுறை, ஒடுக்குமுறை எல்லாவற்றையும் கடந்து துளியும் தன்னலமில்லாத இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக அரும்பாட ஆற்றிய ஒரு ஆகப்பெரும் தலைமை. எங்களை போன்ற பிள்ளைகள் முன்னெடுத்த போராட்டங்களில் கூட இந்த தலைமுறை பிள்ளைகளோடும் போராட்டங்களில் பங்கேற்ற பெருந்தகை. எவராலும் குறை சொல்ல முடியாத ஒரு மனித புனிதர். அவர் நம்மோடு இல்லை என்பதை நினைக்கும்போது மிகுந்த மன வலியாக இருக்கு. பல நினைவுகள், அவரோடு நாங்கள் நெருங்கி பழகிய காலங்கள், ஒரு 100 ஆண்டு கால வரலாறு. ஒரு தலைவன் இப்படி இருக்கணும், எளிமையாக, நேர்மையாக, தூய்மையாக ஒரு தலைவன் இப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சான்று. அவரை இழந்திருக்கோன்னு நினைக்கும் போது ரொம்ப மன வேதனையா இருக்கு. ஐயா நல்லக்கண்ணு அவர்களை இழந்திருக்கிற குடும்பத்தார், அவரை அன்பு கொண்டு நேசித்த தமிழ் சமூகம், அவர் சார்ந்திருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். மகத்தான தலைவனுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். அரசு மரியாதை கேட்டு கொடுக்கறதில்ல, அவருக்கு கொடுக்கணும். தன் உடலை கூட கொடையாக கொடுத்துருக்கிறார் அந்த மருத்துவமனைக்கு. செய்வாங்கன்னு நினைக்கிறேன்.
கொடுக்கணும். நாட்டு விடுதலைக்காக போராடியவர், கொடுக்கணும். அவங்க செய்வாங்களான்னு தெரியல. என்ன அவங்களுக்கு தெரியும், எங்கள் பாட்டை நாட்டு விடுதலைக்கு செக்கிழுத்தவனுக்கே கொடுக்கல. விடுதலை பாவனன் பாரதி நம்ம பாட்டேன், அவனுக்கே கொடுக்கல. அதனால அந்த விருது மேலே எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு மதிப்பு இருக்கிறது இல்லை. உங்களுக்கு புரியுது. விளையாட்டு வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுத்த விருதை விடுதலை போராட்ட வீரர்களுக்கு கொடுக்கல அப்படின்னு நினைக்கும்போது அந்த விருது மேலே நமக்கு மதிப்பு இல்லை. அது பேசி பயனில்லை. கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர், தமிழ் நிலப்பரப்பின் பேரன்பு தலைமகன், நீண்ட நெடுங்கால பொது வாழ்வில் உழைப்பாளிகளுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமாக தன் வாழ்வை நிறைவு செய்த, வாழ்நாளெல்லாம் நாட்டுக்காகவும் எளிய மக்களுக்காகவும் சிந்தித்த பேரன்பு தோழர் நல்லக்கண் அவர்கள் தன் சிந்தனையை நிறுத்திக் கொண்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவருக்கு தனது நூற்றாண்டு கால பதாகையை தாழ்த்தி செவ்வஞ்சலி செய்கிறது. உலகத்தில் வெள்ளற்கரிய மகத்தான பாட்டாளி வர்க்க சர்வதேசம் என்கிற விடுதலை பதாகையை சுமந்து வாழ்நாளெல்லாம் களமாடியவர், சிறையேகியவர், சதி வழக்குகளை சந்தித்தவர், சித்திரவதைகளை அனுபவித்தவர், தலைமறைவு வாழ்வு வாழ்ந்தவர், ஆக பெரும் புகழ் வாழ்வு வாய்ந்த புகழ்புத்த தலைவருக்கு நாங்கள் செவ்வஞ்சலி செய்கிறோம். அவர் கண்ட சமதர்ம சமூகத்தை படைக்க தமிழ் மண்ணில் அவர் நேசித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டி வளர்க்க அவரது நினைவாக நாங்கள் சபதம் ஏற்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் தோழர்கள் முத்தரசன், சுப்பராயன், பழனிசாமி, பெரியசாமி, இன்னும் பல்வேறு மூத்த தலைவர்கள், டாக்டர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும், தொண்டர்கள், தோழர்கள் என மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கூடி நின்று அவரது நல்லுடலை கட்சியின் அலுவலகத்தில் இன்று மாலை சரியாக 5 மணிக்கு வைப்பதென்று முடிவு செய்திருக்கிறோம். பொதுமக்கள் பார்வைக்காக மறுநாள் பிற்பகல் 3 மணி வரை அது கட்சியின் தலைமை அலுவலகம் பாலநிலத்தில் வைக்கப்படும். பின்னர் பொதுமக்களின் மரியாதைக்கு பின்னர் 3 மணிக்கு அங்கிருந்து 3 மணி வரை வைக்கப்படும். பின்னர் 3 to 5 மணிக்குள் தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கிற கட்சி தோழர்களின் அணிவகுப்போடு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செந்தொண்டர்களின் அணிவகுப்போடு அவரது நல்லுடல், புகழுடல் ராஜீவ்காந்தி தலைமை மருத்துவமனையிடம் சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒப்படைக்க இருக்கிறோம். அவரது உடல் ஏற்கனவே எழுதி வைத்தபடி அவரது உடலை வழங்கியிருக்கிறார். ஆய்வுக்காக, மருத்துவ ஆய்வுக்காக வழங்கியிருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் அனுமதிக்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இருகரம் கூப்பி, மருத்துவர்கள் கடமை என்றாலும் மருத்துவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதன் ஊழியர்களுக்கு நன்றி கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்கள் தங்களாலான அனைத்து முயற்சிகளையும் செய்தார்கள், பாடுபட்டார்கள். காலையில் சொன்னது போல் ஆர்என்கேக்கு அருகில் சாதாரண மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்களும் இருந்தார்கள். ஆர்என்கேக்கு எத்தகைய சிகிச்சை நடைபெற்றதோ அதே சிகிச்சை அந்த எளிய மக்களுக்கும் மருத்துவர்கள் வழங்கினார். எனவே உயிரில் அவர்களுக்கு எந்த பாகுபாடும் இல்லாமல் மகத்தான சேவை புரிகிறார்கள். இதுபோல் ஒரு மருத்துவமனை இல்லை, இதுபோல் அரசு மருத்துவர்கள் இல்லை என்பது போல் நினைக்க தோன்றுகிறது. அவர்களுக்கும் கரங்கூப்பி வணக்கத்தை உரித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு வார காலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செங்கொடி அரைக்கம்பத்தில் பறக்கும். அவரது நினைவை சுமந்தபடி அது அரசு எடுக்க வேண்டிய முடிவு. தமிழக முதல்வர் யாவற்றிலும் தலைநோக்கு உள்ளவர். அவர் இதே மருத்துவமனையில் பலமுறை வந்து பார்த்தார். நேற்றைக்கு முன்தினமும் வந்து பார்த்தார். தன்னால் எவ்வளவு முடியுமோ
அவ்வளவும் அவர் செய்திருக்கிறார். ஒரு விடுதலை போர் வீரர், ஒரு பெரும் தலைவர் என்கிற வகையில் அவர் அனைத்து முயற்சிகளும் செய்தார். அவருக்கு அந்த பார்வை உண்டு. அதே போன்று அமைச்சர்கள் பலர் வந்திருந்தார்கள். குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். எல்லோரும் தங்களால் முடிந்த கடமையை செய்திருக்கிறார்கள். அனைவருக்கும் கரங்குப்பி நன்றி. அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய பொதுச் செயலாளர் இங்கே தான் இருக்கிறார். அதே போன்று நாராயணா, பாண்டா, ஆணிராஜா எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள், மதிமுகவின் தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள், நான் தமிழர் இயக்கத்தின் தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் வந்து போகிறார்கள். மனிதநேய மக்கள் கட்சி, தேசிய லீக், கட்சிக்கு அப்பால் அறிஞர்கள், நல்லறிஞர்கள், பலும் சிந்தனையாளர்கள் பலரும் வந்தவனும் இருக்கிறார்கள். அவர் நல்லுடலுக்கு மரியாதை செய்ய இன்னும் நல்லுடலத்திற்கு வரக்கூடும். அது பற்றி விவரங்கள் இல்லை. அது பற்றி விவரங்கள் எங்கள் கட்சியின் மாநில கேரளாவில், ஆந்திராவிலிருந்து வருவார்கள். எத்தகைய விவரங்கள் இருந்தாலும் அது பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளப்படும். அனைவருக்கும் நன்றி. இல்ல, அது முதல்வருக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு தேசபக்தர்களையும், நாட்டுக்கு உழைத்த ஒவ்வொருவரையும் கௌரவிக்கிற அந்த தொலைநோக்கு பார்வை தமிழக முதல்வருக்கு உண்டு. எனவே அதை செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு.